ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஆக முருகன் என்னிடம் பேசுகிறான், எங்கே பேசினான் என்று உற்று பார்த்தாலும் தெரியாது. ஆக இவன் ஜெபித்த மந்திரத்தின் உணர்கொண்டு பதிவாக்கி விட்டான். அதனை உணர்வை கவர்ந்து அதே எண்ணத்தில் இவனுக்குள் வளரத் தொடங்கும். ஆகவே நான் எந்தெந்த எண்ண ஆசைகளை வைத்து மனைவி மக்களை திறந்து வைத்து நான் முருகனை அடையப் போகிறேன் என்று உணர்வை வளர்த்து கொண்டனோ, இதே மந்திரத்தை ஜெபித்த பின் அவன் பெண்டு பிள்ளைகளை திறந்து விடுகின்றான், சொத்து சுகத்தையும் திறந்து விடுகின்றான். முருகனே எனக்கு சாட்சியாக வந்து விட்டான், அவனே கொடுப்பான் என்று துறவரம் போன்று அவன் ஊராக தேடி அலையத் தொடங்கி விடுகிறான். பிச்சான் தேகி என்ற நிலையில் இந்த உடல் வழக்க இன்னொருவரிடம் கேட்டுதான் ஆக வேண்டும். ஆக இல்லை என்றால் இவனுக்குள் வளர்ந்த உணர்வின் தன்மை ஒருவருக்கு சொல்லாக வலிமை மிக்கதாக இருக்கும்போது அவன் துயரங்கள் சில ஆவியின் நிலைகள் இருந்தால் அது அகன்றுவிடும். அப்போ அவனுக்குள் அந்த நல்லதாகும் போது இவர் கடவுளின் தூதுவன் என்று நான் புகழ் பாட ஆரம்பித்து விடுவேன். இருப்பினும் நான் எந்த மந்திரத்தால் அவர் ஜெபித்து அந்த உணர்வின் தன்மை கொண்டாரோ அதே உடலில் வளர்ந்த அந்த உணர்வு வரப்படும் போது பிறருடைய நிலைகள் அனைத்தும் அணுகி வருவார்கள். என் கொடையெல்லாம் நீக்க வேண்டும், நீங்கள் தான் கடவுள், முருகன் அருளை பெற்றவர் நீங்கள் தான் என்று உணர்வின் ஒளிகளை அவர் செவிகளில் உணரப்படும் போது அவர் உயிரின் தன்மை நுகர்ந்து அது அணுவாக மாற்றிவிடும். ஆக சில காலம் அவருடைய சக்திகள் செல்லும். அது சில காலத்திற்குள் இந்த உணர்வின் தன்மை உள் சென்று அங்கே பிறருடைய கஷ்ட நிலைகளை உருவாக்கும். அந்த உடலிலே அணுக்களின் தீய அணுக்கள் வரும். முருகனை முருகன் அருள் கொடுத்தான் என்று எண்ணுவார்கள். அந்த அருளால் பிறருடைய உணர்வுகளை தீமைகளை நுகரப்படும் போது இவருக்குள் அந்த நோய் வரும். இவர் சொல்வார், எனக்குள் முருகன் வந்தான், அருளை கொடுத்தான், எத்தனை காட்சியும் கொடுத்தான், ஏனோ என்னை சோதிக்க என் உடலுக்குள் நோய்கள் வருகின்றது, அவன் என் மேல் இறக்கப்படவில்லை என்று இவனை துடிப்பான். ஆக முருகன் இவ்வாறு வரவில்லை. இதே போல கொடூர தெய்வங்களை வணங்கி தன் பாவத்தை போக்கவும் தன் எதிரிகளை வீழ்த்தவும் ஆடு கோழிகளை பலியிட்டு அந்த தெய்வங்களை வழிபட்டு அதே சிந்தனையில் இருந்தால் அந்த உணர்வு அலைகள் வெளிப்படுவதை நுகர்ந்த பின் எப்படி கொடூரத்தன்மை பெற்றதோ இந்த உணர்வின் தன்மை வழிபட்டோர் உடலுக்குள் சென்றுவிடும். ஆக இந்த உணர்வுகளை பெற்ற பின் அவர் இறந்து விட்டால் பயத்தால் இத்தகைய ஆவியின் நிலைகள் ஒரு உடலுக்குள் புகுந்து விட்டால் அவருக்கு காட்சி தரும். எப்படி அந்த கொடூர பற்கள் கொண்டு அந்த தேவி வந்து விட்டாள் என்று அந்த அச்சத்தால் வரும்போது நரம்புகள் இயங்க பேச வராது. என்ன என்று நிலைகள் வரப்படும் போது ஒரு வார்த்தை கொடூர பற்கள் கொண்டு என்னை தாக்க வருகின்றது என்று அவர் சொன்னாலும் அடுத்த கணம் இந்த உணர்வின் தன்மை வாய் அடைத்துவிடும். ஆக பலி கொண்டு பல உணர்வுகளை வளர்த்து கொண்ட உணர்வுகள் நமக்குள் அவ்வழியே வரும். இதை போன்று எந்த மதத்திலும் சரி அவர்கள் வழிபழித்து வந்த நிலைகள் கொண்டு அது ஏங்கி பெறும் உணர்வுகளை இவ்வழியில் அது சென்று விட்டால் இதை போலதான் அதன் வழிகளில் அந்தந்த மதங்களில் அந்த ஆவிகள் சுழல்வதும் இது சைத்தான் என்பார்கள் பல நிலைகள். ஆக நமக்குள் பேய் என்போ நமக்குள் இப்படி பல உணர்வுகள் நமக்குள் திறந்து அதன் வலுவாக இயக்குகின்றது. ஆக நாம் எண்ணியதை நமக்குள் எந்த உணர்வோ அதன் உணர்வு கடவுளாக நின்று அந்த சக்தியாக நமக்குள் உடலில் இயக்கி நாம் மடிந்த பின் இதன் நிலைகள் உருவாக்குகின்றது. ஆக நாம் பார்க்கும் ரூபங்களில் எந்த தெய்வமும் இல்லை. நாம் உணர்வதற்காக தான் அவரவர்கள் மதத்தின் அடிப்படையில் இன்னது என்ற நிலைகளை உருவாக்குகின்றார்கள்.